ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சித் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாங்கள் 2 பேரும் எந்திரிச்சிட்டோம். ஆனால் மாமா என்ன எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா ஓவர் பனியாக இருக்குது. வாங்க மாமா என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். விஷாகன் அப்பா எழுப்பிவிடு. ரஞ்சிதோமா ரஞ்சிதோமா என்ன மணி ஆகுது? என்ன குளிருதுப்பா. குளிர் இது பண்ணால் பனியை நிப்பாட்டி வைக்கிறியா? பனியை நிப்பாட்டுறேன். பனி எப்படி நிப்பாட்ட முடியும்? குளிருதுல்ல, அதுக்கு போகிறதெல்லாம் போத்திக்க முடியும். நமக்கே அப்படின்னா வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம்ல, வயசானவங்க சின்ன பிள்ளைங்க நமக்கே இப்படி இருக்கு. வயசானவங்களாம் எப்படி இருப்பாங்க? ஆமாம், ஆசிரமத்தில் உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்க? அதான் பாவம். ஆனால் அவங்களுக்கும் இல்லாமல் அவங்களுக்குலாம் நான் போர்வை இல்லாமல் இருக்கும்ல, வச்சிருப்பாங்க. போர்வை இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் இந்த பனிக்கு பத்துமா வேணுமா? தோணிச்சு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கானே. அது என்ன மாமா? ஒருத்தங்க கேட்டிருக்காங்க போர்வை வாங்கி தரீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். ஆஹா, கரண்ட் வந்துருச்சு. கரண்ட்டு வேற சதி பண்ணிடுச்சு. ஃபோன் எங்கன்னு தெரியல மாமா. அங்கே பாரு, ஃபோன் எடுத்துருவா. நான் யாருன்னு பார்த்து சொல்கிறேன். நான் தான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அவர் இப்போ தான் தேடுவார். பல குரூப் இருக்கு. அச்சாய் அரை அரை டன்கிருட்டுக்கு பாக்ஸ் எடுத்துக்கோ. எடு டப்பா எடு. கண்டுபிடிச்சிட்டியா? பேர்லாம் எதுவுமே சொல்லலையே. அது நம்மளே கேட்கவே மாட்டாங்க. அவங்க பேர் வந்து சுமிதா. அமெரிக்காவில் இருக்கிறாங்க. சுமிதாங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் போட்டு கேட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து போர்வை வாங்கி கொடுத்து மீன் குழம்பு வச்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டேட் வந்து கிடைக்கல. அதனால் போர்வை மட்டும் வாங்கி தர சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணேன், போர்வை மட்டும் வாங்கி கொடுக்காம நீங்கள் வெஜிடேரியன் சாப்பாடு வேணால் போடுங்க. அவங்களுக்கு வெட்டிங் டே வந்து பிப்ரவரி வருதான். ஸோ பிப்ரவரி வந்து மீன் குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு போர்வை வாங்கி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம ஆசிரமத்துக்கு தான் போர்வையும் நல்ல ஒரு வெஜிடேரியன் சாப்பாடும் கொண்டு போக போகிறோம். அங்கே போயிட்டு மீதியை பார்க்கலாம். சமைச்சு முடிச்சாச்சு. சமைச்சு முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு, போர்வை. விசாகன் வந்து அங்கே தாத்தாட்ட போயிட்டான். அம்மாங்கிட்டு வா, வந்துக்கா. ஓகே, தாத்தா பிளஸ் பண்ணுறாங்க. சிங் வரல, தூங்குறாங்க. அவங்க தூங்குறாங்க, வரலாமாச்சு. வரேங்கத்தா. அங்கே வந்து பெரியப்பா வந்து அங்கே பாத்திரத்தில் கொட்டி வைக்கிறாங்க, வாங்கி வைக்கிறாங்க. போர்வை, பஜ்ஜி, அப்புறம் வந்துட்டு பாயாசம், முட்டைக்கோஸ் பொரியல், சௌ கூட்டு, மோர், வத்த குழம்பு, ஸ்வீட்டு, ரசம், சாம்பார். ஏய், யார் கொடுத்தா?
நேரம் கையிலேயே வச்சு நான் தரவே இல்லை. யார் தாத்தா காசு யார் சாமி கொடுத்தா? எங்க தாத்தா கொடுத்தாங்க? இது பாரு கரெக்டாக தாத்தாவை பார்த்தா. ஏன் தாத்தா காடி போடுறதா? இப்போ பிரியங்கா சிரப் விசாகனையிலிருந்து வாங்கிட்டாங்க அந்த அம்மாச்சி. சிவர் சாப்பாடு போடுறாங்க. ரஞ்சிதாம்மா வந்து சாம்பார், சாதனை வந்து தொட்டுக்கா, அம்மு வந்து அப்பளம் வச்சுட்டு ஸ்வீட்டு வச்சுட்டான். நான் வந்து அர்ஷிதா வச்சுருந்தேன், அவந்திக்கு சாரி விசாகனை வச்சுருந்தேன். இப்போ அங்கே வாங்கிட்டாங்க. நோனும் அவந்திக்காவும் அதில் போகிறாங்க. ஐயாம்மா கொஞ்சம் கவனிங்கம்மா. இந்த யார் நம்ம சாப்பாடு போகிறாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் கிடையாது. இவங்க உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி சீசனுக்கு குளிரமேன்னு சொல்லிட்டு போர்வையும் உங்களுக்காக வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க பையனுக்கு வந்து இந்த மாதம் 3ஆம் தேதி பிறந்த நாள். பட் ஆனால் அவங்களால அன்றைக்கி போட முடியல. சரி, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சாப்பாடு போட சொல்லியிருக்காங்க. வெஜிடேரியன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து தம்பியோட பேர் வந்து சஜித் ஜெயசீலன். ஸோ அவருடைய பிறந்தநாள் 15வது வருஷம் பிறந்தநாள். ஸோ அவர் வாழ்க்கையில் இன்னும் மேலும் சிறப்பாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த நோய் நொடி நம்ம உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், இன்னும் மேலும் நமக்கு செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். சத்தியம் உயிரவே பருவமழை பொழுது பயிர்கள் இல்லாமல் வளர்க, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. வாழ்க வாழ்க, சீர்கோடு வாழ்க, கருணாவான அன்புள்ள நீரோடு வாழ்க. நாடெல்லாம் திங்கள் மம்மாறி வைத்து ஓங்கும் பெரும் நன்னல் போடு கயலுகல ஓங்கு மலை போதில் பொறிமண்டு கண்படுப்ப தேங்காத புக்கிரண்டு சிற்பமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் விரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்த ரம்பவாய். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, சந்தோஷங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுங்க, வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க. மத்த குழம்பு இருக்கு, மோர் இருக்கு, ரசம் இருக்கு. சாப்பிட்டு கையை கழுவி முடிச்சாச்சு. அடுத்து போடுவேன். அவரை கூட்டிட்டாங்க. ரெண்டு மட்டும் ஒரே கலர்ல இருக்கும், அடிச்சுக்காம சண்டைப்படாம இருந்துக்காங்க. இதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும், அது கலர் ஒன்றா இருக்கும். ஆமா, அதனால இது நல்ல கலரா இருக்கு. டிவியில் வர மாதிரி போட்டிக்கிற மாதிரி தான் நான்
தேங்க்ஸ். வா போடு. நேரா விட்டு அங்கே போய் பார்த்தா போகுது. என்ன அந்த பாட்டி கொடுத்தாச்சு. கொடு 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 கொடு. அவன் யாருக்கு வச்சிருக்கா? ஆள் வரணும். வீடியோ இது இருக்கேன். தன்னை போல மனம் படைத்தார் செய்யக்கூடாது. எடு எடு, பேப்பர் கொண்டு போன எடு. ஆயிரம் மல்லாந்தோல் அடையமாடும் நாடும் பெருவென்று ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமாறு நெல்வால் வென்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளர்த்துடையும் சுடராதையும் பல்லாண்டு படைப்பாக்கு முழங்கும் பண பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. பயன்படுத்திக்கிறீங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம். பாய். அங்கே அவருக்கு கொடுத்தாச்சு. அவங்க யாராச்சும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துக்குவாங்க.